சோனமும் மோகனும் சேர்ந்து கிருத்திகாவோட இறுதி சடங்க முடிச்சாங்க. அம்மாவோட பிணத்துல நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. ஆனா மோகனோட மனசுல குழப்பங்கள் இன்னும் அதிகமா இருந்தது. அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு, இந்த விஷயம் இங்கேயே நிக்க போறது இல்ல. மறுநாள் வெயில் தன்னுடைய வீட்டு வாசல்ல பட்ட போது சோனம் ரொம்ப அமைதியா நின்னுட்டு இருந்தா. மோகன் அவகிட்ட வந்தான். அப்புறம் அவகிட்ட கேட்டான், சோனம், இங்க என்னதான் நடக்குது? நீ என்கிட்ட எதையும் மறைக்கலல்ல? சோனம் அவனுடைய கண்கள்ல பார்த்தா. அவனுடைய கண்கள் ரொம்ப கலங்கி இருந்தது. குரல் ரொம்பவே நடுக்கத்தோட இருந்தது. என்ன? எப்படி? எதுக்கு? தெரியல, நாம எல்லாரும் நினைச்சோம் தனிமையினால மம்தா ஆண்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மோகனோட தங்க சாரதா அந்த இடத்துக்கு வந்தா. அப்புறம் என்ன சொன்னானா, அண்ணா அண்ணி, உங்களுக்காக அம்மா கீழே காத்துட்டு இருக்காங்க. ஆ, நாங்க வரோம். மோகனும் சோனமும் கீழே வந்த உடனே ரேகா சொன்னாங்க, வந்துட்டியா? வா வா, சாபத்தின் வடிவமே. அப்பா மோகன், உன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன், இவளை கல்யாணம் பண்ணிக்காதன்னு. அம்மா அப்படி பேசாதீங்க. நடந்த விஷயத்துல சோனமோட தப்பு தான் என்ன? அப்புறம் அப்பா ஏன் இன்னும் வரல? தெரியல அண்ணா, இந்நேரம் அவரு வந்து சேர்ந்திருக்கணும். அப்புறம் அவரோட போனும் கிடைக்க மாட்டேங்குது. மோகனோட அப்பா வேற ஒரு ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. வீட்டுல நடந்த பிரச்சனை அவருக்கு தெரிஞ்ச உடனே அவரு தன்னோட காரை எடுத்துக்கிட்டு உடனே வீட்டுக்கு புறப்பட்டாரு. ஆனா வீட்டுக்கு வர பாதை மலை பகுதியை சேர்ந்தது. அவரு ஃப்ரண்ட் மிரர்ல பின்னாடி யாரோ உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தாரு. யாரது? அவரு நிறுத்தாம காரை ஓட்டிக்கிட்டே போனாரு. அப்பதான் அவருக்கு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அதே ராட்சசனோட சிரிப்பு. போ போ, என்ன என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மோகனோட அப்பா பின்னாடி திரும்பி பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் அப்படியே நடுங்கி போயிட்டாரு. யார் நீ? பிரம்ம ராட்சசன். நான் பிரம்ம ராட்சசன். மோகன் அப்பாவோட கார் ஒரு பெரிய மரத்துல போய் மோதிடுச்சு. அப்பதான் சாரதாவோட போன் அடிச்சது. ஹலோ, எங்களுக்கு இங்க கிஷோர்ன்ற பேர் கொண்டவரோட வண்டி கிடைச்சது. என்ன கிஷோர் ஏன் அப்பாவோட பேரு? சீக்கிரமா நீங்க இங்க வாங்க. நீங்க உடனே இங்க வந்தாகணும். பயப்படாதீங்க. இன்னும் அவருடைய டெட் பாடியை பறிமுதல் செய்யல. ஒருவேளை அவர் உயிரோடு இருந்தாலும் இருக்கலாம். இப்படி சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் போனை கட் பண்ணினாரு. சாரதா வீட்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா. என்ன உளற நீ? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சோனம் தான். எந்த மாதிரி சாபத்தை வாங்கிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாலும் தெரியல. அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்க. வாங்க சீக்கிரமா போலாம். சோனம் எதுவுமே பேசல. ஆனா சோனம் மாமியார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளோட மனச முற்கள் போல குத்திக்கிட்டு இருந்தது. மோகன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவங்க அப்பாவோட கார் எங்க மோதிச்சோ அந்த இடத்துக்கு போனா. அங்க போய் சேர்ந்ததும் எதிர்க்க ரெண்டு போலீஸ்காரங்க நின்னுட்டு இருந்தாங்க. மோகனை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது உங்க அப்பாவோட காருங்களா? ஆமா சார், இது எங்க அப்பாவோட காரு தான். உங்க அப்பா இன்னும் எங்களுக்கு கிடைக்கல, அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிவிக்கிறோம். சரிங்க, ரொம்ப நன்றி. போலீஸ் அவங்களுடைய விசாரணையில இறங்கினாங்க. அப்புறம் சோனமும் மோகனும் அவங்க அப்பாவை தேடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. நாமளும் அவரை தேடணுங்க. சரியா சொன்னேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்க அப்பா இப்பவும் பாதுகாப்பா தான் இருப்பாரு. அப்புறம் எங்க அம்மா பேசுனதை வச்சு நீ தப்பா எடுத்துக்காத. ரெண்டு பேரும் அந்த காட்டுல மோகனோட அப்பாவை தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு காட்சி தெரிஞ்சது. எல்லாமே சிவந்து போயிடுச்சு. அவங்களுடைய கருவழிகள் அப்படியே மேல போயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் அதே பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. மோகன், மோகன், இது இது என்ன இடம்? நான் இந்த காட்சியை நம்ம கிராமத்துல கூட பார்த்திருக்கேன். சூரியனும் மறைஞ்சிடுச்சு. அப்புறம் சிவந்த நிலா அதோட இடத்துக்கு வந்துடுச்சு. கைய முன்னாடி நீட்டு. சோனம் தன்னோட கைய நீட்டினா. அப்புறம் ராட்சசன் பற்களால செய்யப்பட்ட மாங்கல்யத்தை அவ கையில கொடுத்தான். அப்புறம் மோகன் கிட்ட சொன்னா, இப்ப நான் கொல்ல மாட்டேன். முதல்ல உள்ளேந்து கொல்லுவேன், அப்புறம் வெளியில இருந்து. இவ என்னுடைய மனைவி. அதுவே தன்னோட கைகளால சைகையை காட்டி அவங்களுக்கு அந்த மரத்துல தொங்கிட்டு இருந்த ஒரு பிணத்தை காட்டினா. எல்லாமே பழையபடி மாறிடுச்சு. ஆனா மோகனோட அப்பாவோட பிணம் அதே மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த பிணத்துல ஒரு பற்கள் கூட கிடையாது. மோகன் தன்னுடைய சுயநினைவுக்கு வந்ததும்
அவனோட அப்பாவை பார்த்தான். அவரை பார்த்ததும் அவன் அலறி அடிச்சு சத்தம் போட்டான். அப்பா 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 இல்ல அப்பா. அப்பா! இந்த பிணத்தை பார்த்ததுமே அங்க எல்லாரும் அதிர்ந்து போய் நின்னாங்க. உடனே மோகன் அப்பாவோட பிணத்தை கீழே இறக்கி போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பி வச்சாங்க. மோகனும் அவனுடைய குடும்பமும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க. அப்பா, உங்களை இப்படி செய்யறதுக்கு யாருக்குப்பா மனசு வந்தது? எல்லாமே இந்த பொண்ணுனாலதான் ஏற்பட்டுச்சு. ஏய் மோகன், போய் இவளை அவளுடைய அம்மா வீட்டுல விட்டுட்டு வா, இப்பவே போ. நான் எதுவும் பண்ணலம்மா, சத்தியமா. அம்மா, நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. நான் சோனமை கூட்டிட்டு இங்கேருந்து எங்கேயாவது போயிடுறேன். மறுபடியுமா இவ சொல்றதெல்லாம் நம்புற நீ? மோகன், இந்த பொண்ணு ஒன்ன அழிச்சிடுவாப்பா. அண்ணன் இப்போவது கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவெடு. அப்பாவும் போயிட்டாரு, இப்ப நாங்களுமா? நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அப்படி ஏதாவது இவகிட்ட ரகசியம் இருந்தா, ஏதாவது சாபம் இருந்தா, அதுக்கான பதில நானும் சோனமோட சேர்ந்து தான் கண்டுபிடிக்கணும். நீங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுங்க. மோகனும் சோனமும் கிராமத்துல இருக்கிற ஒரு பழைய மரத்தடிக்கு போனாங்க. அங்க ஒரு தாந்திரிகர் உட்கார்ந்திருந்தாரு. காட்டுல ஒரு வித்தியாசமான குளிர் இருந்தது. தாந்திரிகரை சுத்தி நாலாபுறமும் சாம்பல், எலும்புகள், அப்புறம் சந்தன வாசனை பரவி இருந்தது. ஓம் நமோ பகவதே கால பைரவா, ஓம் நமோ பகவதே கால பைரவா. தாந்திரிகள் மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாரு. அவர் தன்னோட கண்களை திறந்தாரு. அவரோட கண்கள் செவந்து போயிருந்தது. ஏதோ எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இருந்தது. 2 பேரும் வந்துட்டீங்களா? 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? சாபத்தை விட்டு ஓடிடலான்னா? எங்களுக்கு எதுவுமே புரியல. ஆனா இங்க என்ன நடக்குது அதை மட்டும் சொல்லுங்க. நீ விரும்புறியே அது உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய வாழ்க்கை. அவன் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிடுவான். அது அவனுக்கு என்னைக்குமே கிடைக்கவே இல்லை. தாந்திரிகளோட வார்த்தைகள்ல ஏதோ ஒரு உண்மை இருந்தது. அப்புறம் அவளுடைய முகத்துல அவனை விட ஒரு விசித்திரமான நிம்மதி தெரிஞ்சது. அந்த காட்டுல இருட்டு இன்னும் அதிகமாக்கிட்டே போச்சு. அப்புறம் அத்வைத்தோட ஆத்மா இன்னும் பக்கத்துல வர ஆரம்பிச்சது. நாங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. மீதம் இருக்கிற எங்க குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது? தாந்திரிகர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. ஏதோ அவர் எதையோ பாக்குற மாதிரியும் உணர்ற மாதிரியும் இருந்தது. என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. உன் பின்னாடி எந்த ஆத்மா இருக்கோ அதனுடைய பழிவாங்குதல் அறகுறையா இருக்கு. அதனுடைய பாவம் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. அதை தடுக்கிறது என்னால முடியாத காரியம். ஆனா அதுக்கு நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? அது எதுக்கு எங்களை இப்படி கஷ்டப்படுத்துது? என்னைக்கு நீ அதோட வழிகளோட உண்மையை தெரிஞ்சுக்கிறியோ, ஒருவேளை அன்னைக்கு உன்னால அதை முக்தி அடையவும் செய்ய முடியும். காட்டுல காத்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. தாந்திரிகள் தன்னுடைய கண்ணை மூடிக்கிட்டாரு. தாந்திரிகரோட வார்த்தைகள் இன்னும் காற்றுல எதிரொலிச்சிட்டு இருந்தது. அப்பதான் குளிர்ந்த காற்று வீசுச்சு. அப்புறம் அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி அத்வைத் வந்து நின்னா. கண்கள்ல செவந்த கொடூரம், முகத்துல ஒரு பயங்கரமான சிரிப்பு. இன்னும் எல்லாம் முடிஞ்சிடல. நான் உன்னுடைய அம்மாவையும் கொல்லுவேன், அப்புறம் உன் தங்கையையும் கொல்லுவேன். மோகனுக்கும் சோனமுக்கும் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. ஆனா அவங்க எதையோ சொல்றதுக்கு முன்னாடி அத்வைத் ஒரு கருப்பு புகையா மாறி அவங்க கண்ணுக்கு முன்னாடியே மறைஞ்சு போயிட்டான். அந்த காட்டோட அமைதி இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்புறம் காற்றுல ஒரே ஒரு விஷயம்தான் எதிரொலிச்சது. இன்னும் மரணம் பாக்கி இருக்கு.